என் பெயர் கிருஷ்ணவேணி. எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா மற்றும் எனக்கு ஒரு அக்காவும் எனக்கு கீழ் ஒரு தங்கையும் உள்ளனர். எங்கள் கிராமத்தில் எங்கள் குடும்பத்திற்கு என்று தனி மரியாதை இருந்தது. நிறைய நிலங்களும் அதை பார்த்து கொள்வதற்கு நிறைய வேலையாட்களும் இருந்தனர். எவ்வளவு வசதி இருந்தாலும் கிராமம் என்பதால் அங்கு கடைபிடிக்கப்படும் சில பழக்க வழக்கங்களை எங்கள் குடும்பம் மீறியது இல்லை. உதாரணமாக, பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது. என்னையும் சரி, எனது அக்கா தங்கையையும் சரி அதிகமாக படிக்க வைக்கவில்லை. உள்ளூரில் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் படித்ததோடு சரி, வெளியில் நகரத்திற்கு சென்று படிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா எங்களின் மேல் உயிரையே வைத்திருந்தனர். சகோதரிகளாக எங்களுக்குள் நாங்களும் பாசமாக இருந்தோம். எனது அக்கா என்னை விட 3 வயது பெரியவள். எனது தங்கை என்னை விட 2 வயது இளையவள். எனது அக்கா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். தங்கையும் அப்படித்தான். ஆனால் நான் மட்டும் ஏனோ தெரியவில்லை, சிறு வயதிலிருந்தே எலும்பும் தோலுமாக காட்சியளிப்பேன். சொந்தக்காரர்களும் என்னை அடிக்கடி எனது உருவத்தை வைத்து கிண்டல் செய்வர். அப்பொழுதெல்லாம் அது எனக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது எனக்கு வயது 17. அப்படி கிண்டல் செய்யும்போது அவர்கள் முன் சிரித்து கொண்டாலும் மனதிற்குள் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. எனது அக்காவிற்கு திருமண வயது வந்ததால் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். நல்ல வசதியாக இருந்ததாலும் அக்கா அழகாக இருந்ததாலும் மாப்பிள்ளைகள் போட்டி போட்டுக்கொண்டு வரத் தொடங்கினர். எனது அப்பாவும் அரசாங்க வேலையில் பணிபுரியும் ஒரு மாப்பிள்ளைக்கு எனது அக்காவை திருமணம் செய்து வைத்தார். அக்காவின் கணவர் அழகாக இருப்பார். எங்கள் அளவிற்கு சொத்துக்கள் இல்லை என்றாலும் ஓரளவு பணம் படைத்தவர்கள்தான். அக்காவின் புகுந்த வீட்டில் அவளை நல்லபடியாக பார்த்து கொண்டனர். அவளது கணவரும் அக்காவின் மேல் பாசமாக இருந்தார். அவர்களது வீட்டில் மாமியாரும் அக்காவின் கணவரின் தம்பியும் மட்டுமே இருந்தனர். நானும் சில சமயம் யோசிப்பதுண்டு, அக்காவுக்கு கிடைத்தது போல அழகான மாப்பிள்ளை எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று. திருமணமாகி சில நாட்களுக்கு பிறகு நானும் அக்காவை காணச் சென்றேன். அந்த வீட்டில் அக்கா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். மாமியார் அவரை அன்பாக பார்த்து கொண்டார். அக்காவின் கணவர் வேலை விஷயமாக அடிக்கடி வெளியில் சென்று விடுவார். அக்காவின் கணவரின் தம்பி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அவரின் பெயர் விக்னேஷ். விக்னேஷ் பார்ப்பதற்கு கொஞ்சம் கருப்பாக இருப்பார். கண்கள் எப்பொழுதும் சிவந்து போய் காணப்படும். அக்காவிற்கு கல்யாணமான நாளிலிருந்து அவரை பார்த்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அக்காவிற்கு திருமணமான புதிதில் என்னிடம் அவர் பேசுவதற்கு முயற்சி செய்துள்ளார். ஆனால் நான் அவரை பார்த்தாலே ஓடி ஒளிந்து கொள்வேன். அக்காவிடமும் அவரை பற்றி சில சமயம் குறை சொல்வதுண்டு. ஆனால் அக்காவோ, நீ நினைப்பது போல அவர் இல்லை. அவரும் எனது கணவரைப் போல மிகவும் நல்லவர். பார்ப்பதற்கு முரட்டுத்தனமாக தெரிந்தாலும் என்னிடமும் சரி, மற்றவர்களிடமும் சரி, மரியாதையாகவும் பண்பாகவும் நடந்து கொள்வார். நீதான் அவரை பற்றி தப்பாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்பாள். அவள் என்ன சொன்னாலும் விக்னேஷை நான் கெட்டவனாகவே நினைத்திருந்தேன். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் சொல்ல தெரியாது. ஆரம்பத்தில் இருந்தே அதுபோல ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. ஒரு நாள் வீட்டிற்கு வந்த அக்கா தனது கொழுந்தன் விக்னேஷை மாப்பிள்ளை பார்க்க வருவதாகவும் அதிகமாக வேலை இருப்பதால் தங்கை இருந்தால் எனக்கு உதவியாக இருக்கும் என்று பெற்றோர்களிடம் சொல்லிவிட்டு என்னையும் அவர் வீட்டிற்கு அழைத்து சென்றார். நானும் அக்காவிடம், உனது கொழுந்தனை கட்டிக்கொள்ளப் போகும் பெண் பாவம் என்று கிண்டல் செய்வேன். ஆனால் அவர், விக்னேஷை போல ஒருவன் கிடைப்பதற்கு அவள்தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பாள். பிறகு பெண் வீட்டாரும் விக்னேஷை பார்த்து செல்ல அவர்களுக்கும் அவரை பிடித்து போனது. 2 மாதங்கள் கழித்து திருமணம் முடிப்பதாக தேதியை குறித்துவிட்டு சென்றனர். நானும் அக்கா வீட்டில் 2 நாட்கள் தங்கிவிட்டு வீட்டிற்கு வந்து விட்டேன். பிறகு சில நாட்கள் கழித்து விக்னேஷிற்கு பார்த்த பெண் வேறு ஒருவரை காதலித்து அவருடன் சென்று விட்டதாக அக்கா தெரிவித்தார். எனக்கு ஏனோ தெரியவில்லை, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் சற்று சந்தோஷமாகவே இருந்தது. ஏனெனில் நமக்கு பிடிக்காதவருக்கு ஒரு கெட்டது நடக்கும் பொழுது சந்தோஷமாக கொள்ளும் மனநிலையில்தான் அப்பொழுது நான் இருந்தேன். அக்காதான் அவளுக்கு விக்னேஷுடன் வாழ கொடுத்து வைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். சில மாதங்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தது. எனக்கும் இப்பொழுது 19 வயதாகிவிட்டது. எனக்கும் திருமணம் முடித்து விட வேண்டும் என்று அப்பா அம்மா நினைத்தனர். ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் விக்னேஷை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்பா அம்மாவிடம், விக்னேஷை நமது 2வது மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு எடுத்துள்ளேன். உனது விருப்பம் என்னவென்று கேட்க அம்மாவும் சந்தோஷத்துடன் சம்மதித்தார். இது பற்றி பெரிய பெண்ணிடம் பேச வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தனர்.
இதை கேட்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் எனது அப்பா அம்மாவை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் சொன்னது போலவே மறுநாள் அக்கா வீட்டிற்கு சென்று எனது திருமணத்தை பற்றி பேச அக்காவிற்கும் இதில் மிகுந்த சந்தோஷம். அப்பா சில நாட்களில் இதை குறித்து விக்னேஷுடன் நானே நேரில் பேசிக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு வந்தார். எனக்கு விக்னேஷின் பெயரை கேட்டாலே எரிச்சலாக இருந்தது. இந்த நிலையில் அவரோடு திருமணம் செய்து கொண்டு எப்படி வாழ்வது என்று யோசித்தேன். எனக்கு வரப்போகும் கணவன் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று கனவுகள் கண்டிருந்தேன். அவரை திருமணம் செய்து கொண்டால் கனவுகள் கலைந்து வாழ்க்கை சந்தோஷமில்லாமல் போய்விடும் என்று நினைத்து ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒரு நாள் அக்காவின் வீட்டிற்கு செல்வதாக கூறி விக்னேஷ் பறிபுரியும் அலுவலகத்திற்கு சென்றேன். என்னை பார்த்ததும் அவர் மிகவும் சந்தோஷமடைந்தார். அவரிடம் நான், உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை, ஆனால் எனது வீட்டில் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதாக பேசிக்கொண்டிருக்கின்றனர். எனது அப்பாவையும் அம்மாவையும் மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தயவு செய்து நீங்களாகவே என்னை பிடிக்கவில்லை என்று கூறிவிடுங்கள். இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கை முழுவதும் உங்களோடு ஒரு நடைபிணமாகவே வாழ வேண்டி வரும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்றேன். இதை கேட்டதும் அவரின் முகம் கவலையடைந்தது. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, சரி, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அவரின் கவலை நிறைந்த முகத்திலேயே தெரிந்தது என்னை அவர் விரும்புகிறார் என்று. நான் பேசிய இந்த விஷயம் எனது அக்காவிற்கு மட்டுமே தெரியும். அவரும் என் மேல் கோபப்பட்டார். அவரை போல ஒருவர் கணவராக கிடைக்க நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் உனது தலையில் நீயே மண்ணை வாரி இறைத்து கொண்டாய் என்று கூறினார். ஆனாலும் விருப்பமில்லாத திருமணத்தை நடத்தி வைப்பது தவறு என்று புரிந்து கொண்டார். 2 நாட்கள் கழித்து எங்கள் வீட்டிற்கு வந்த விக்னேஷ் எனது அப்பாவை சந்தித்து, உங்களின் பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை. நான் எதிர்பார்க்கும் தகுதியும் அவளிடம் இல்லை. தயவு செய்து வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். இது அப்பாவிற்கு மரியாதை குறைவாக தோன்றியது. அக்காவின் குழந்தன் என்பதால் ஒன்றும் கூற முடியாமல் நின்றிருந்தார். பிறகு அவர் எங்களது அந்தஸ்திற்கு ஏற்றாற் போல மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார். சில நாட்களிலேயே பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு சம்பந்தமும் கிடைத்தது. மாப்பிள்ளை பெரிய படிப்பாக படித்து இருக்கின்றார், நல்ல வேலையிலும் இருக்கின்றார் என கூறி நான் பார்ப்பதற்காக அவரின் புகைப்படத்தையும் காண்பித்தனர். புகைப்படத்தை பார்த்த நொடியே மாப்பிள்ளையை பிடித்து போனது. மாப்பிள்ளை அழகாகவும் கலையாகவும் இருந்தார். நானும் திருமணத்திற்கு சம்மதித்தேன். பின்பு இரு வீட்டாரும் கலந்து பேசி 1 மாதத்தில் திருமணம் செய்து வைப்பதாக முடிவு எடுத்தனர். இந்த 1 மாத காலத்தில் மாப்பிள்ளையை நினைத்து கனவு உலகில் மிதக்க ஆரம்பித்தேன். 1 மாதம் கழிந்து சீரும் சிறப்புமாக திருமணமும் நடைபெற்று முடிந்தது. திருமணம் முடிந்து முதல் இரவுக்கு என்னை அலங்கரித்து அனுப்பி வைத்தனர். நானும் பல கனவுகளுடன் கணவருக்காக காத்திருந்தேன். இந்த நாளை பற்றியும் பல கனவுகள் கண்டிருந்தேன். அது எப்படி இருக்கப் போகின்றது என்று உள்ளுக்குள் பூரிப்படைந்து காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் கணவரும் அறைக்குள் வந்தார். ஏனோ தெரியவில்லை, அவரின் முகம் சற்று வாட்டமாக இருந்தது. நானும் திருமண அசதியில் உள்ளார் என்று அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு அவர் என்னிடம், நான் உறங்கப் போகிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு சிறிது நேரத்தில் உறங்கியும் விட்டார். இது எனக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது. இந்த நாளில் என்ன நடக்கும் என்று தோழிகள் மூலமாக நான் அறிந்திருந்தேன். அதை நான் எதிர்பார்த்து காத்தும் இருந்தேன். ஆனால் கணவர் இப்படி செய்வார் என்று நான் நினைக்கவில்லை. நானும் ஒன்றும் கூற முடியாமல் உறங்கிவிட்டேன். மறுநாள் மாமியார் என்னிடம் புதிதாக வீட்டிற்கு வந்ததால் ஏதாவது இனிப்பு வகைகளை செய்து தருமாறு கேட்டுக்கொண்டார். நானும் கணவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை கேட்டு அவருக்காக அதை செய்ய ஆரம்பித்தேன். நானும் சாப்பிடும் பொழுது அவருக்கு பரிமாற அவர் அதை சாப்பிடவில்லை. எனக்கு இது சிறிதாக மன வருத்தம் உண்டானது. மாமியார் தான் சாப்பிடச் சொல்லி வற்புறுத்த வேறு வழி இல்லாமல் அவரும் சிறிதாக சாப்பிட்டுவிட்டு கிளம்பி சென்றார். மறுநாளும் இரவில் ஏதோ காரணங்களை சொல்லி என்னை தவிர்க்க ஆரம்பித்தார். இப்படியாக சில நாட்கள் சென்றது. இரவு நேரங்களில் என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார். வெளியில் ஏதாவது வேலை இருந்தால் மட்டும் என்னிடம் சொல்வார். மற்றபடி மாமனாரும் மாமியாரும் என்னை அன்பாகவே பார்த்து கொண்டனர். ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் கணவரிடம் என்னை தவிர்ப்பதற்கான காரணங்களை கேட்டேன். அவர் முதலில் ஒன்றும் கூறவில்லை. நான் வற்புறுத்தவே பேச ஆரம்பித்தார். உன்னை எனக்கு பிடிக்கவில்லை. உனது எலும்பும் தோலுமான தோற்றத்தை பார்த்தாலே எனக்கு எதுவும் தோன்றவில்லை. சொல்லப்போனால் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.
எனது பெற்றோர்களின் வற்புறுத்தினால்தான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். என்னிடமிருந்து நீ எதையும் எதிர்பார்க்காதே என்றார். அவர் அவ்வாறு கூறியதும் எனக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. எனது உடல் தோற்றத்தை வைத்து வெறுத்து ஒதுக்கியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் எனது கணவர் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். நானும் ஒரு முடிவெடுத்து கணவருக்கு பிடித்தார் போல உடல் பருமனாக ஆகுவதற்கு சிகிச்சை மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன். அதன்படி அக்காவிடம் அனைத்து விஷயங்களையும் கூற அவரும் புரிந்து கொண்டு எனது வீட்டிற்கு வந்துவிடு, எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவரை சென்று காணலாம் என்றார். நானும் சரி என்று அக்காவின் வீட்டிற்கு செல்வதற்கு கணவரிடம் அனுமதி கேட்டேன். அவரும் நீ இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான், நீ எங்கு வேண்டுமானாலும் செல் என்று சலிப்புடன் கூறினார். நானும் ஒன்றும் சொல்லாமல் மாமியாரிடம் சொல்லிவிட்டு வந்தேன். அக்கா வீட்டிற்கும் வந்துவிட்டேன். அக்காவும் சொன்னது போலவே மறுநாள் மருத்துவமனைக்கும் கூட்டிச் சென்றார். என்னை பரிசோதித்த மருத்துவர்களும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாட்கள் செல்ல செல்ல அதுவாகவே சரியாகிவிடும், வீணாக குண்டாவதற்கு மருந்துகளை எடுத்துக்கொண்டால் பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்று கூறி சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டனர். நாங்களும் சரி என்று வீட்டிற்கு வந்துவிட்டோம். அக்கா வீட்டில் விக்னேஷை காணவில்லை. நானும் அவரை பற்றி அக்காவிடம் விசாரிக்க அவளும் எனக்கு தெரியவில்லை. உனக்கு கல்யாணமான நாளிலிருந்து அவர் சோகமாகவே காணப்படுகிறார். வீட்டிற்கும் அதிகமாக வருவதில்லை, அடிக்கடி வெளியூர் சென்று விடுகிறார் என்றார். இதை கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவரின் நிலைமைக்கு நானும் ஒரு காரணம்தான் என்ற குற்ற உணர்வு உறுத்தியது. பிறகு அன்றே கணவர் வீட்டிற்கும் வந்துவிட்டேன். சில நாட்கள் அப்படியே சென்றது. ஒரு நாள் எனது மாமியார் என்னை அழைத்து கணவருடன் உனது வாழ்க்கை எப்படி போகிறது என்று விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் உண்மையை கூறாமல் சந்தோஷமாகவே செல்கிறது என்று பொய் சொன்னேன். அவரும் சற்று சந்தோஷத்துடன் உன்னை திருமணம் செய்வதற்கு முன்பு அவன் வேறொரு பெண்ணை காதலித்தான். எங்களுக்கு அதில் சிறிதும் சம்மதம் இல்லை. அவனது அப்பாதான் அவனை கட்டாயப்படுத்தி உனக்கு திருமணமும் செய்து வைத்தார். இப்பொழுது நீங்கள் இருவரும் சந்தோஷமாக உள்ளீர்கள், அதுவே எங்களுக்கு போதும் என்றார். எனக்கு அவர் கூறியதும் அதிர்ச்சியாக இருந்தது. பின்பு ஓரளவு எனக்கு அவர் என்னை ஒதுக்குவதற்கான காரணமும் புரிந்து போனது. அன்று இரவே இதை பற்றி அவருடன் பேச ஆரம்பித்தேன். அவரும் ஆரம்பத்தில் மௌனமாக இருந்தார். பின்பு நானாக வற்புறுத்தவே பேசவும் ஆரம்பித்தார். ஆமாம், ஒருவளை காதலித்தது உண்மைதான். அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனது பெற்றோர்களின் வற்புறுத்தினால்தான் உன்னை திருமணமும் செய்து கொண்டேன். அதன் பிறகு கூட அவளை மறந்துவிட்டு உன்னுடன் சந்தோஷமாக வாழலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் உனது தோற்றம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை என்றார். மேலும் அவர் இப்பொழுது நான் அந்த பெண்ணுடன் தான் தொடர்பில் உள்ளேன், அவளையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று உள்ளேன். வீணாக என்னுடன் வாழலாம் என்று நினைக்காதே. நான் எதிர்பார்த்த பெண் நீ அல்ல. உனக்கு நான் விவாகரத்து தந்து விடுகிறேன். நீயும் உனது வாழ்க்கையை தேடிக்கொள், நானும் எனது வாழ்க்கையை தேடிக்கொள்கிறேன் என்றார். அதை கேட்டதும் எனக்கு அழுகையாக வந்தது. எனது வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. நானும் கவலையுடன் உறங்க முடியாமல் அன்று இரவு முழுவதும் தவித்து கொண்டிருந்தேன். மறுநாள் காலை அக்காவிடம் அனைத்து விஷயங்களையும் கூற அவரும் நீ சில நாட்கள் அம்மாவின் வீட்டிற்கு சென்று விடு, உன் பிரிவால் அவருக்கு மனம் மாறி உன்னை அழைத்து சென்று விடுவார் என்றார். எனக்கும் அவர் கூறியது சரியாகப்பட்டது. கணவரிடம் தெரிவிக்க அவர் ஒன்றும் பேசவில்லை. நானும் மாமியாரிடம் மட்டும் கூறிவிட்டு எனது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன். எனது பெற்றோர்கள் ஏதோ பிரச்சனை என்று மட்டும் புரிந்து கொண்டார்கள். அது என்னவென்று அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தவில்லை. அவர்களும் தன் பங்கிற்கு புத்திமதிகளை கூறி என்னை மறுபடியும் கணவன் வீட்டிற்கு அனுப்புவதில் குறியாக இருந்தனர். அவர்களுக்கு தெரியாது கணவன் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்று. நானும் பெற்றோர்களின் தொல்லை தாங்க முடியாமல் அக்காவின் வீட்டிற்கு சென்று வரலாம் என்று முடிவு எடுத்து அக்காவின் வீட்டிற்கு வந்துவிட்டேன். அக்காவும் என்னை நல்லபடியாக பார்த்து கொண்டாள். விக்னேஷும் அப்பொழுது வீட்டில் இருந்தார். என்னிடம் அவர் சரியாக பேசவில்லை. எனக்கும் அவரோடு பேசுவது ஒரு மாதிரியாகவே இருந்தது. பின்பு 2 நாட்கள் கழித்து நானாக அவரோடு பேச ஆரம்பித்தேன். முதலில் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். அவரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பின்பு இருவரும் சகஜமாக பேச ஆரம்பித்தோம். அப்படி பேசியதிலிருந்து அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவரிடம் அழகில்லை என்றாலும் அவரின் மனம் தூய்மையாகவே இருந்தது.
அவர் என்மேல் எவ்வளவு காதலாக இருந்தார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் தான் அழகிற்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை இழந்து விட்டோமோ என்று கூட தோன்றியது. எனக்கும் மனதின் ஓரம் சிறிதாக ஒரு நம்பிக்கையும் இருந்தது. எப்படியும் கணவர் மனம் மாறி என்னை அழைத்து சென்று விடுவார் என்று. நான் நினைத்தது போலவே 4 நாட்கள் கழித்து கணவர் என்னை காண வந்தார். அவரின் கையில் ஒரு காகிதமும் இருந்தது. அவர் என்னை தனியாக அழைத்து, இது விவாகரத்திற்கான பத்திரம். இனி உன்னோடு வாழ எனக்கு விருப்பமில்லை. இதில் கையெழுத்து இட்டுவிட்டு நாம் பிரிந்து விடலாம். எனது அப்பா அம்மாவை சம்மதிக்க வைத்து நான் எப்படியும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன். வீணாக முரண்டு பிடிக்காதே. உனக்கும் ஒரு வாழ்க்கை உள்ளது. இதில் கையெழுத்திடு என்று அந்த காகிதத்தை என்னிடம் நீட்டினார். நானும் வாங்க மறுத்து குழப்பத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு அவர், நீ இப்பொழுது கையெழுத்திடவில்லை என்றால் உனது அக்காவின் கொழுந்தனோடு உனக்கு தொடர்பு இருப்பதாக அனைவரிடமும் கூறிவிடுவேன். அதற்காகத்தான் நீ அக்கா வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்கிறாய் என்பேன். பின்பு உனது அப்பா அம்மாவின் மானமும் உனது மானமும் பறிபோய்விடும். பிறகு உன்னுடைய இஷ்டம் என்றார். எனக்கு அவர் கூறியது அதிர்ச்சியாக இருந்தது. தான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் மனைவி மீது பழி சுமத்தும் அளவிற்கு இவர் கேவலமானவராக இருப்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. நானும் கோபத்துடன் காகிதத்தில் கையெழுத்திட்டு கொடுத்து விட்டேன். பின்பு இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்தது. எனது பெற்றோர்களும் கணவரின் வீட்டிற்கு சென்று பேசி பார்த்தனர். ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் எனது பெற்றோர்களும் வேறு திருமணம் செய்து வைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர். கணவர் நினைத்தது போல சில மாதங்களிலேயே விவாகரத்தும் கிடைத்துவிட்டது. நானும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று கவலையுடன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் எனது அக்காவின் வீட்டில் உள்ள அனைவரும் என் வீட்டிற்கு வந்தனர். நானும் ஏதும் சாதாரணமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் என்னை விக்னேஷிற்கு பெண் கேட்டு வந்தனர். விக்னேஷ் தான் அனைவரிடமும் பேசி இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார். ஆரம்பத்தில் நான் அவர்களிடம் வேண்டாம் என்று கூறிவிட்டேன். பின்பு அனைவரும் என்னிடம் பேசி சம்மதிக்க வைத்தனர். நானும் அரைமனதாக சரி என்று சம்மதித்தேன். இதில் அப்பா அம்மா அனைவருக்கும் சந்தோஷமே. ஒரு நல்ல நாளில் திருமணமும் நடைபெற்றது. 2வது முறையாக அதே முதலிரவு அறை. இந்த முறை எனக்கு இன்னும் பதட்டமாக இருந்தது. காரணம், விக்னேஷும் எனது உடல்வாகை காரணம் கூறி வெறுத்து விடுவாரோ என்று. ஆனால் நான் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை. விக்னேஷ் என்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பது அன்று இரவே தெரிந்தது. எனக்கும் இந்த நாள் வரை நான் கண்டிராத புது அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தார் விக்னேஷ். அவர் என் அழகை பற்றி சிறிது கூட யோசிக்கவில்லை என்பது புரிந்தது. எனது மனமும் முழுவதுமாக அவர் பக்கம் சாய்ந்தது. எங்களின் காதலுக்கு அடையாளமாக 2 குழந்தைகளும் பிறந்துவிட்டன. விக்னேஷும் முன்பை விட இன்னும் அதிகமாக என்னை காதலித்தார். எங்களின் வாழ்க்கை படகும் சந்தோஷம் என்னும் கடலில் மிதந்து கொண்டிருக்கின்றது.